இங்கே தான் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டே பண்ணியிருக்கேன், ட்ரீம் லாட்ஜ்னு. $24,000 நம்ம இந்தியன் மணிக்கு வெரி காஸ்ட்லி. பட் சிங்கப்பூரில் ஃப்ளோட்டிங் ஐஃபோன் ஷோரூம் இருக்குல்ல, அங்கே தான் வந்திருக்கோம். வந்தாச்சுங்க, வந்தாச்சு. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மெர்லைன் பார்க்கலாம் இருக்குது. இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா இது வந்து அல்ட்ரா 3 ஏஐயா. நம்ம வந்து $3 லாஸ் பண்ணிட்டோம். வேணாம், ஏதோ நிப்பாட்டிக்கிறேன். இதுதான் இருக்கிறதே லோவஸ்ட். 2 cents 5 cents. இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $10 வந்து இவங்க ஃப்ரீயாக காம்ப்ளிமெண்ட்ரி தருவாங்க. இது நான் எப்படி இது பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இங்கே தான் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டே பண்ணியிருக்கேன், ட்ரீம் லாட்ஜ்னு. இதை பாருங்கள், இது டார்மெட்ரி மாதிரி இருக்கும், ஹாஸ்டல் மாதிரி நல்லாயிருக்கும். நீங்கள் சிங்கப்பூர்லாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்ட்டாக வேணும்னா இது நீங்கள் எடுத்துக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். இது நான் வந்து 5 daysக்கு வந்து 8,000 தான் பே பண்ணேன் நம்ம இந்தியன் ருப்பிக்கு. ஸோ வெரி சீப். சிங்கப்பூரில் வித் காம்ப்ளிமெண்ட்ரி பிரேக்ஃபாஸ்ட்டு. சிங்கப்பூர்லலாம் நீங்கள் மினிமம் வந்து 15,000 20,000 வரும். பட் இதுவுமே வந்து booking.com அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 12,000 15,000 இருந்துச்சு. நான் வந்து கூகுள் நிறைய ஆப்ஸில் செக் பண்ணி பாருங்கள், எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் புக் பண்ணுங்கள் எது கம்மியாக இருக்கோ. நான் கூகுள் மேப்ஸில் போயிட்டு அதில் செக் பண்ணி அதுலேருந்து ஒரு ஆப்பில் புக் பண்ணேன், ஒரு வெப்சைட்டில். ஸோ அதில் தான் கம்மியாச்சு எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம ஐஃபோன் ஷோரூமு, கேசினோ, அதுக்கப்புறம் சிங்கப்பூர் ஓஷனரியம், அண்ட் தென் விங்ஸ் ஆஃப் டைம் சிம்ஃபோனி. அது வந்து நைட் ஷோ. ஸோ இது 4 கவர் பண்ணுறோம். இதுதாங்க நான் ஸ்டே பண்ணியிருக்கேன் ஹாஸ்டலு. இங்கே பாருங்கள், இங்கே தான் நான் ஸ்டே பண்ணியிருக்கேன். எனக்கு டாப் ஃப்ளோர் கொடுத்துட்டாங்க. 2 ஃப்ளோர் தான். இங்கே பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஃபுல் ஏசி வித் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வரும். கொஞ்சம் சீப்பாக வேணும்னா சிங்கப்பூரில் இந்த மாதிரி தான். இதுவே டீசெண்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. பாருங்க, இதான் பிரேக்ஃபாஸ்ட் பேண்ட்ரி ஏரியா. உட்காந்து டைனிங், ஆப்பிள், ப்ரெட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாமு, பீனட்டு அதெல்லாம் இருக்கும், பட்டர், ஓட்ஸு, சாக்கோஸ், அப்புறம் ஹாட் டாக்ஸ்லாம் இருக்குது. $349. ஓகே, நம்ம இங்கே ஜிஷாக்கு நம்ம வச்சுருக்கோம்ல இந்த வாட்ச், இங்கே ப்ரைஸ் எப்படி எவ்வளோங்கிறது கம்பேர் பண்ணுறதுக்கு வந்திருக்கோம். வரும் $329. ஓ, $329 சிங்கப்பூர் டாலர், விச் இஸ் ஈக்குவல் டு அவர் மணி எவ்வளோ தெரியுமா? 29 into 24,000 நம்ம இந்தியன் மணிக்கு வெரி காஸ்ட்லி. பட் in India it was like $232 in India. Okay, thank you. G-Shock showroom இங்கே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது. 10,000 இல்லை, 7,000 அதிகமாக வருது. நம்ம வந்து 17,000 வாங்கினோம், இங்கே 24,000. ஐஃபோன் ஷோரூம், சிங்கப்பூரில் ஃப்ளோட்டிங் ஐஃபோன் ஷோரூம் இருக்குல்ல, அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே மட்டும்தான் வேர்ல்ட்லேயே ஐஃபோன் ஷோரூம் இதில் இருக்குது, ஃப்ளோட் ஆகிட்டுருக்கோம் இந்த ஷோரூம். அங்கே தான் இருக்கும். இப்போ மேலே ஏறி போகணும் நம்ம. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஐஃபோன் 17 ப்ரோ அது எல்லாமே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கவர்ஸு அப்படியே கிளாஸாக இருக்குது, செம்ம போஷாக வச்சுருக்கேன். அஃப்கோர்ஸ் ஐஃபோன் வச்சுருக்கணும்.
இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கவர்ஸ் இருக்கும், பேக் கேஸு, அங்கெல்லாம் அந்த ஸ்பீக்கர்ஸு, ஹெட்ஃபோன்ஸு அதெல்லாம் இருக்குது. ஐஃபோன் 17 Pro Max ப்ரைஸ் போட்டுருந்துச்சு. இங்கே பாருங்கள், ஃப்ரம் $1,599, $1,600. ஐஃபோன் யார் இது? ஐஃபோன் 17E, இது 17 Pro Max. 17 Pro Max எவ்வளோ? $1,900. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ ப்ரைஸ் வருதுன்னா, நம்ம இந்தியன் மணிக்கு 1900 into 73, 1,38,700 வருதுங்க அப்ராக்ஸ். அவ்வளோ நீங்கள் இந்தியாவுக்கு இதுக்கு ப்ரைஸ் கம்பேர் பண்ணி பார்த்துங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர்ஸு அதெல்லாம் இருக்குது, ஹெட்ஃபோன்ஸ்லாம். இது மேக்புக் பார்க்கலாம், அதெல்லாம் யார் வேணாலும் வந்து பார்க்கலாம். இங்கே நான் என் ஃப்ரெண்டுக்கு வந்து வாங்க சொல்லியிருந்தாங்க, அதுக்காக தான் இங்கே வந்திருக்கேன். இதெல்லாம் வந்து அந்த USB கேபிள்ஸு அதெல்லாம். இது பாருங்கள், பேக் கேஸ் வந்து இதுக்கு டேபுக்கு. இப்போ அப்படியே மேலே போனோம்னா அந்த ஃப்ளோட்டிங் ஷோரூமு. வந்தாச்சு. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மெர்லைன் பார்க்லாம் இருக்குது பாருங்க. நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஃப்ளோட்டிங் ஷோரூம் வந்தாச்சுங்க. இதை பாருங்க, 360 டிகிரி வியூ. அது யார்? அவங்க பிடிஎஸ்ன்னு நினைக்கிறேன். அந்த 7 பேர் இருக்காங்க பாருங்க, அதான் தெரியுறாங்க பாருங்க, பிடிஎஸ்ன்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே வெளில பால்கனி போவோம், பால்கனி வியூ எப்படி இருக்குன்ட்டு. வா, இங்கே பாருங்க, ஸ்கை ஸ்கிராப்பர்ஸு இதெல்லாம் நல்லா பெரிய பெரிய பில்டிங்ஸு. ஓ, இப்படியே நடந்து போகலாம் போல், நடந்து இப்படியே வரலாம். நம்ம கீழேருந்து வந்தோம், கீழேருந்தே வந்தால் தான் நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க, இங்கே ஒரு வியூ, மெரினா பே சாண்ட்ஸ். நம்ம இந்த டவர், இதுதான் டவர் 1. இங்கே தான் நம்ம மேலே அன்றைக்கி சுற்றிட்டு இருந்தோம். நீங்கள் போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த லேவோ ரெஸ்டாரண்ட் போனோம்ல, அது இங்கே தான் இருக்குது. நீங்கள் அங்கே போனீங்கன்னா, அந்த கார்னர் போனீங்கன்னா அப்சர்வேட்டரி இருக்குது. அப்சர்வேட்டரி டெக் மட்டும் பார்த்துட்டு நீங்கள் கீழே வந்துடணும். பட் இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு வியூவும் சுற்றி பார்த்துட்டு வரலாம். சி ப்ரைஸிங் வந்துருச்சு, $1,900 சிங்கப்பூர் டாலர்ஸ், $1,749 இது 17 Pro, இது Pro Max. இந்த வாட்ச்லாம் இருக்காங்க, வாட்ச் பார்ப்போம். வந்து வாட்ச் சீரீஸ் 11 போல், சீரீஸ் 11 இருக்குது. இதெல்லாம் லேடிஸ் வாட்ச் போல். நம்ம வாட்ச் பாருங்கள், நம்மளும் ஐஃபோன் ஷோரூமில் வச்சு ஒரு வீடியோ எடுக்கிறோம். ஃபுல்லாமே இந்த இது ஃபுல்லாக வாட்சஸ் தான். இந்த வாட்ச் பாருங்கள், இது வந்து அல்ட்ரா 3. இது கொஞ்சம் ஃபிட்டாக இருக்குது, நல்லா இருக்கு. நம்ம வாட்சையும் இங்கே வச்சு வீடியோ எடுத்து அழகு பார்த்துருவோம். நல்லா இருக்கு. இங்கே பாருங்க, நம்ம வாட்ச் வச்சாச்சு, ஐஃபோனை எடுத்துகிட்டு, ஐவாட்ச் எடுத்துகிட்டு. இது ஜிஷாக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா செஷன் நடக்கும், ஸ்பாட்லைட் எக்ஸ்பீரியன்ஸ், பிடிஎஸ் இன் ஸ்பேஷியல் ஆடியோ.
12:15 to 12:30 இப்போ டைம் என்ன அது அதான் ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு போல். இந்த மாதிரி செஷன்லாம் நடக்கும் இங்கே, உங்களுக்கு காமிப்பாங்க. அவங்க நிற்கிறாங்க பாருங்கள், அவங்க தான் எடுப்பாங்க போல், கண்டக்ட் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த மேக்கு பாருங்கள், இந்த சின்ன பையன் பாருங்கள். ஏய் சே ஹாய். ஹாய். இங்கே பாருங்கள் ஏதோ ப்ளே பண்ணிகிட்ருக்கான். Wow. Where are you from? I'm from China. China. Yeah. Okay, you came for tourist? 4 years. Huh? 4 years. 4 years you are staying here? Yeah. Oh, okay, okay. What you are doing, which standard you are studying? Learning AI and Huh? learning AI. Yeah, yeah. Learning, oh, okay. Having loads of time. Okay. Okay, carry on, carry on. Hi, Hi. how are you? I'm great. Okay. That's my brother. Oh, your own brother? Yeah. Okay. பாருங்கள் இப்போயே எப்படி இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க. ஏஐ படிக்கிறான் நாங்கள் இந்த பையன், இந்த சின்ன பையன். நம்ம இப்போ வந்து கிளம்பியாச்சு. ஐஃபோன் ஷோரூம் பாருங்கள், இங்கேருந்து கிளம்பியாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கேசினோ போகிறோம். நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு வந்து என்ட்ரி வந்து ஃப்ரீ. ஸோ அதனால் ஆனால் உள்ளே நம்ம ப்ளே பண்ணுறதுக்கு நம்ம பே பண்ணோம், பட் என்ட்ரி ஃப்ரீ. நம்ம அதையும் போய் அப்படியே காமிக்கிறேன் உங்களுக்கு, அதையும் அப்படியே பார்ப்போம், நம்ம சுற்றி பார்ப்போம். சுற்றி பார்த்துட்டு இந்த ஏரியாவே சூப்பராக இருக்குது. இந்த மெரினா பே சாண்ட்ஸில் வந்து இது வந்து நைட்டு வந்து லைட் ஷோ நடக்கும். நைட்டு 8 o'clock ஒரு லைட் ஷோ, 9 o'clock ஒரு லைட் ஷோ, 10 o'clock லைட் ஷோ நடக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் மெர்லைன் பார்க் இருக்குல்ல, அந்த சைடு நம்ம நின்னோம். நீங்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த சைடு நின்னோம். பட்டு பெட்டர் வந்து நீங்கள் இங்கே வந்து நின்றுக்குங்க, இந்த சைடு ஆப்போசிட் சைடு, அதாவது மெரினா பே சாண்ட்ஸ் மேலே அந்த பில்டிங் இருக்குல்ல, இந்த சைடு வந்து நின்றுக்குங்க. அந்த சைடு வந்து நிற்க வேணாம், அந்த மெர்லின் பார்க் சைடு வேணாம் நிற்க வேணாம். ஏன்னா அங்கே வந்து ரொம்ப தூரத்துலேருந்து தெரியுது, அது இல்லாமல் கொஞ்சம் அந்தளவுக்கு வியூ கிடைக்கல, நல்லா இல்லை. பட் இங்கே வந்து ரொம்ப கிட்டக்க இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். பாருங்க, இதுதான் அந்த நைட் லைட் ஷோ நடக்கிற செட்டப்லாம் எல்லாமே, இந்த பிளாக் கலரில் இருக்கிறது எல்லாமே. நீங்கள் பெட்டர் வந்து இந்த சைடு இங்கே வந்துக்குங்க. இங்கே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வியூ நல்லாயிருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துங்க, ஏன்னா கூட்டமாக இருக்கும், க்ரௌடாக இருக்கும். சேம் இந்த துபாயில் நடக்கும்ல புர்ஜ் கலிஃபா முன்னாடி, அதே மாதிரி தான் இங்கேயும். பட் அந்தளவுக்கு இல்லை, பட் ஃபைனு, ஓகே தான், நல்லாயிருக்கு. அப்படியே நான் மால்குள்ளே போயிட்டு அப்படியே போகலான் இருக்கேன். மாலே அப்படியே சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும். த ஷாப்பி அட் மெரினா பே சாண்ட்ஸ். பாருங்கள், இந்த ஒரு ஏடிஎம் மே பேங்க் வந்து மலேசியன் பேங்க்கு, இஓபி, அதுக்கப்புறம் யூஓபி சிட்டி பேங்க்கு, அதோட ஏடிஎம் மிஷின்ஸ்லாம் இருக்கும். மினிமம் வித்ட்ராவல் வந்து $50 போல் போட்டிருக்கு. கேசினோ வந்துட்டோங்க, இங்கே பாருங்கள், அங்கே தான் என்ட்ரி இருக்குது போல். அங்கே நம்ம பாஸ்போர்ட்டை கொடுத்துட்டு போய்க்க வேண்டியதான். ஃபிட்னஸ் சென்டர் எல்லாமே இருக்குது. இது மால், ஆக்சுவலாக மெரினா பே சாண்ட்ஸ் மாலு. அந்த 3 டவர் இருக்கும்ல, அந்த பில்டிங்கு அதுக்கு ஆப்போசிட்டில், நடுவில் சென்டரில் ரோடு போகும், ஆப்போசிட்டில் இருக்குது. இது என்னடா அது, எக்ஸ்போ ஃபிட்னஸ் இங்கே இருக்குது. பேக் டெபாசிட், இது எதுக்கு, இது ஏடிஎம்மு. இப்போ பாஸ்போர்ட்டை வந்து கொடுத்தாச்சு கெசினோ என்ட்ரிக்கு. நம்ம இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு வந்து ஃப்ரீ. இப்போ பேக்கெல்லாம் வந்து இங்கேயே சரண்டர் பண்ணிடணும்.
அது போல் வந்து பேக்கில் லேப்டாப்லாம் வச்சுருந்தேன். அதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ணி இந்த கேமராவில் வந்து நம்ம காமிக்கணும். ஓப்பன் பண்ணி லேப்டாப் ஓப்பன் பண்ணி கேமராவில் காமிக்கணும். ஏன்னா இப்போ மறுபடியும் ரிட்டன் பேக் வாங்குறப்ப இன்கேஸ் ஏதாவது ப்ரோக் ஆகிடுச்சு அது மாதிரிலாம் சொல்லுவாங்கன்ட்டு அப்போ வந்து இவங்க சொல்லுவாங்கள்ல, ஸோ கேமராவில் இருக்குது நீங்களே பாருங்கள் அப்படின்ட்டு ஒரு சேஃப்டிக்காக அதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம என்ட்ரி கொடுக்குறோம், பார்ப்போம். Okay, sir. So your contact number, Indian number is okay. Indian number is fine, right? Correct. Okay. Yeah, Indian number. Can share. ஸோ கைஸ், பேக்கை வந்து நம்ம கொடுத்தாச்சு, டெபாசிட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், அவங்க ரெசிப்ட் மாதிரி ஒன்று கொடுத்துட்டாங்க. பாஸ்போர்ட் நம்ம கேரி பண்ணிக்கணும். கேரி பண்ணிட்டு உள்ளே போகணும். இங்கே வந்து ஆக்சுவலாக வந்து கேமரா வந்து அலௌட் கிடையாது உள்ளே. நான் முடிஞ்ச அளவுக்கு எடுக்க பார்க்குறேன். ஏன்னா இப்போ இன்கேஸ் வந்து அவங்க பார்த்தாங்கன்னா இருக்கிற வீடியோ எல்லாத்தையும் டெலீட் பண்ணிவிடுவாங்களாம். அதுதான் சொல்லி அனுப்பிச்சார் அவர் அந்த ரிசப்ஷனு. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு உள்ளே போயிட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு எடுக்கிறேன், பார்ப்போம். பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது, நிறையா மிஷின்ஸ் இருக்குது. இப்போ உட்காந்து நானும் சும்மா ஒரு ட்ரை கொடுக்கலான்னு இருக்கேன், ஒரு ப்ளே பண்ணி பார்ப்போம். இங்கே பாருங்க எல்லோரும் விளாண்டுட்டு இருக்காங்க. நான் தெரியாமல் மொபைலில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன், கேம் எடுக்க வெளில. பாருங்க இங்கே உள்ள ஸ்மோக்லாம் பண்ணலாம் போல். நம்ம விளாட போகிறோம். இங்கே பாருங்கள், இது போயிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா 1.76 அந்த இது செலக்ட் பண்ணோம்ல அந்த ஆப்ஷனு 1.76 பெட்டு. இது இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா கேம் ரூல்ஸு, பிளேயர் இன்ஃபர்மேஷன், டிஸ்பிளே. ஒரு தட்டு ப்ரெஸ் பண்ணீங்கன்னா 1.76 அமௌண்ட் போகும். ஓகே, அழுத்துட்டா இருக்குங்க. ஆனால் இதில் வந்து ஏதாவது வந்தால் தான் அந்த அமௌண்ட் வரும். ஓகே ஓகே ஓகே. இப்போ நான் ஆல்ரெடி $50 கொடுத்துட்டேங்க உள்ள. இப்போ பார்த்தீங்கன்னா $50 இங்கே கிரெடிட் ஆயிடுச்சு. இப்போ இப்போ நான் ஒரு ப்ரெஸ் பண்ணேன்னா இங்கே இங்கே 1.76 சென்ஸ் $1.76 டிடெக்ட் ஆயிரும். இதில் ஏதாவது வந்துச்சுன்னா தான் நமக்கு வரும் லாபம். இருங்க பார்ப்போம். இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன், வருதான்னு பார்ப்போம். ஏதாவது வந்திருக்கா? வரலையா? போயிருச்சா? அமௌண்ட் வந்து இதில் வந்துச்சுன்னா இதில் கிரெடிட். ஓ, கிரெடிட் ஆகும். ஓகே ஓகே, சரி. வேணா இன்னொரு ப்ரெஸ் வேணால் பண்ணி பார்ப்போங்க, ஏதாவது வருதான்னு பார்ப்போம். ஏது வரல, அவ்வளோதான்ல, அவ்வளோதாங்க. நான் ஏதோ நிப்பாட்டிக்கிறேன். போச்சு. இப்போ $3.5 கிட்ட போயிடுச்சு. சரி பரவாயில்ல, ஒரு ட்ரை தான். நம்ம இப்படி தான் வந்து எல்லோரும் காசு போட்டுட்ருக்காங்களா. நம்ம வந்து $3 லாஸ் பண்ணிட்டோம். பேலன்ஸ் $50 கொடுத்தேன் உள்ள. பேலன்ஸ் $46.48 ரிட்டர்ன் வந்துருச்சு. இதில் அங்கே போய் ஸ்கேன் பண்ணி க்ளைம் பண்ணிக்கணும். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்கத்து ஒருத்தர் விளாட்றாரு, அவருமே லாஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. யார் அவனுமே இது பண்ணுற மாதிரி தெரில. இருங்க நான் எப்படின்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வந்து சூஸ் யுவர் டெனாமினேஷன் இருக்கும். இதுதான் இருக்கிறதே லோவஸ்ட்டு. 2 cents, 5 cents, 10 cents. இதுக்கு போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட் அமௌண்ட் அதிகமாகிடும். நீங்கள் சிங்கிள் பிளேக்கே வந்து $5 $10 போயிடும். இப்போ 2 cents போட்டோம்னா இதுதான் மினிமமே, ஓகேவா? இதோட பெட் டாலர் பார்த்தீங்கன்னா 1.76. இங்கே நம்ம வின் ஆகிற அமௌண்ட் இங்கே கிரெடிட் ஆகும். நம்ம எவ்வளோ அமௌண்ட் இங்கே இன்சர்ட் பண்ணுறோமோ அது வந்து இங்கே கிரெடிட் ஆகும், அது வந்து இங்கே ஷோ ஆகும். இது பார்த்தீங்கன்னா இப்போ இதோட இன்ஃபர்மேஷன்லாம் இங்கே பார்த்துக்கலாம், கேம் ரூல்ஸு எல்லாமே. ஓகேங்களா? இப்போ வந்து என்னென்னா நான் அமௌண்ட் இன்சர்ட் பண்ணோன்னே இங்கே வந்துடும். இங்கே 1 2 3 பிளேயர் ரீல்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டோம்னு வச்சுங்களேன், இதுதான் கேஷ் அவுட்டு. இதில் தான் வெளில வரும். இந்த சீட் இருக்குல்ல, நீங்கள் $50 கொடுத்தீங்கன்னா இங்கே பேலன்ஸ் அமௌண்ட்டெல்லாம் வராது, அது டோக்கனாக வரும். நம்ம அங்கே போய் க்ளைம் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் இங்கே ஒரு பட்டன் கிளிக் பண்ணேன்னா இது வந்து மேலே இங்கேயும் போயிட்டு வரும். அதில் ஏதாவது கிடச்சிதுன்னா இங்கே வின் அமௌண்ட் ஏறும். இதுதாங்க கெசினோ. நிறைய பேர் எப்படி நிறையா லாஸ் பண்ணுறாங்க. அவர் ஏதோ $18 வின் பண்ணியிருக்காரு. இந்த சைட்லாம் பாருங்கள். அது போல் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இப்போ 10 cents கிளிக் பண்ணேன்னா எனக்கு வரல. இந்த பெட் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். $8 $8.80. நீங்கள் சிங்கிள் ப்ரெஸ்ஸு பண்ணிங்கனாலே $8.80 போயிடும். நீங்கள் ஃபஸ்ட்டு அமௌண்ட்க்கு இதில் கொடுப்பீங்க, அதுக்கப்புறம் $8.80 $8.80
ப்ரெஸ் பண்ணிங்கனாலே முடிஞ்சிருச்சு. அது வின் பண்ணிட்டீங்கன்னா ஓகே, பிரச்சனை இல்லைங்க, கிரெடிட் ஆகிடும். இல்லைனா ரெடியூஸ் ஆகி இப்போ ஒரு $100 போடுறீங்கன்னா இந்த 8.80 ரெடியூஸ் ஆகி பேலன்ஸ் அமௌண்ட் தான் இங்கே இருக்கும். ஓகேங்களா, இதுதான் அது. அது போல் இப்போ பாருங்கள், பேக் கேம் மெனு வரேன். இப்போ 50 cents இதுதான் இருக்கிறதே அதிகமாக இருக்குது. இது பார்ப்போம் எவ்வளோன்ட்டு. இதோட பெட் அமௌண்ட் $44. சிங்கிள் ப்ரெஸ்ஸுக்கு $44 பார்த்துங்க. இங்கே ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு, எப்படின்னு பாருங்கள். இப்போ $30 போட்டிருக்காரு உள்ள. என்னாச்சு, எடுத்துட்டீங்களா? வேணான்றீங்களா? ஓகே ஓகே ஓகே. இங்கே தான் ரெடீம் பண்ணோம். இப்போ நான் கொடுக்குறேன் என்னோடதை. உள்ளே போயிடுச்சு. டோட்டல் வேல்யூ கேஷ் அண்ட் டிக்கெட், கேஷ் அண்ட் காயின்னு. கேஷ் அண்ட் காயினா தெரியலையே. ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. ரிமூவ் கேஷ். கேஷ் வந்துருச்சு. இதோ காயின் வந்துருச்சு. அதுபோல் இங்கே வந்து ட்ரிங்க்ஸ்லாம் வந்து ஃப்ரீ தாங்க. இந்த கூல் ட்ரிங்க்ஸு எல்லாமே இருக்கும். நீங்கள் எவ்வளோ வேணால் குடிச்சிக்கலாம். அட்லீஸ்ட் இங்கே லாஸ் பண்ணதுக்கு இந்த ட்ரிங்க்ஸு அந்த மாதிரி எதாவது குடிச்சிங்க. ஆனால் என்னோடய ரெக்கமெண்டேஷன் இதெல்லாம் வராதிங்க, அவ்வளோதான் சொல்லுவேன். நம்ம இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $10 வந்து இவங்க ஃப்ரீயாக காம்ப்ளிமெண்ட்ரி தருவாங்க. இதை நான் எப்படி இது பண்ணணும்னு நான் சொல்கிறேன். A few moments later. ஸோ கைஸ், நம்ம இப்போ கேசினோ விளாண்டு ப்ளே பண்ணிட்டு வெளில வந்தாச்சு. செம்மையாச்சு, செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. என்னென்னா ஃபஸ்ட்டு நான் ஒரு $50 போட்டு, அதாவது ஜஸ்ட்டு போட்டு ஒரு 1.76 $1.76 ஒரு பிளேக்கு விளாண்டு 2 times பண்ணேன். லாஸ் ஆயிடுச்சு. சரி ஜஸ்ட்டு ட்ரை தானே அப்படின்ட்டு, அதாவது எப்படி இருக்குன்னு பார்ப்போன்ட்டு பண்ணேன். அரௌண்ட் நம்ம காசுக்கு ஒரு $250 லாஸு. அதுக்கப்புறம் வந்து என்னென்னா, அங்கே வந்து போர்ட் போட்டிருந்தாங்க. என்னென்னா நம்ம இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு வந்து, அதாவது ஃபாரின் பாஸ்போர்ட்டுக்கே அப்படி தான் நினைக்கிறேன். என்னென்னா அவங்க வந்து $10 வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கொடுப்பாங்க. அந்த $10 வந்து நான் அது வீடியோவில் போடுறேன். அந்த கார்டு தான் அது. அதில் நிறையா பெனிஃபிட் இருக்குது. அந்த கார்டை வாங்கிட்டு போய் ரீடீம் பண்ணேன். ரீடீம் பண்ணி கிரெடிட் ஆகிடுச்சு. $10 கிரெடிட் ஆகி அதுக்கப்புறம் ப்ளே பண்ணேன். வேறு கேம் ப்ளே பண்ணோன்னே எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு $5 கிட்ட வந்துச்சு. அதாவது இப்போ $3 அது லாஸ் ஆச்சு, இப்போ $5 வந்துச்சு. $2 நமக்கு ப்ராஃபிட்டு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ தான் எனக்கே தெரிய வரும், அது விளாண்டது நல்லது தான். என்னென்னா மெரினா பே சாண்ட்ஸ் இருக்குல்ல, அப்சர்வேட்டரி டெக்கு, அது வந்து நீங்கள் 2 times வந்து ஃப்ரீயாக போய்க்கலாம். 1 yearக்கு வேலிடிட்டி. ஸோ அதுவுமே மறுபடியும் நாளைக்கு வந்து நான் அந்த பிளானே இல்லை, பட் நாளைக்கு நான் புக் பண்ணியிருக்கேன். டவர் 3க்கும் நம்ம போகலாம். நாளைக்கு டவர் 3யும் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நம்ம போக வேண்டியதான். அப்படியே லிட்டில் இந்தியா அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதான். அதுவும் ஒரு காம்ப்ளிமெண்ட்டு. அது இல்லாமல் ரீட்டைல் ஷாப்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டார்பக்ஸ் அது மாதிரி இதில் வந்து 30% கிட்ட ஆஃபரு. ஸோ இந்த மாதிரிலாம் தராங்க. பட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து காசு போட்டு நிறையா லாஸ் ஆகிட்டு, அவங்க உள்ள ஸ்மோக்கிங் அதோட ஸ்மோக் பண்ணிவிட்டு கை கால்லாம் அப்படியே ஆடுது. அவ்வளோ அமௌண்ட் வந்து லாஸ் பண்ணுறாங்க. இது வந்து யாரும் விளையாடாதீங்க. ஜஸ்ட்டு பாருங்கள், சும்மா ஒரே ஒரு டைம் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். $1 $2ங்கிறப்ப பெரிய அமௌண்ட் கிடையாது. பட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதே பொழப்பாகவே இருக்காங்க. உள்ள வீடியோ எடுக்கக்கூடாது. நான் முடிஞ்ச அளவுக்கு என் மொபைலில் அப்படியே கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக தான் இருக்கும், நான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாருங்கள், ஜஸ்ட்டு தெரிஞ்சுங்க இதெல்லாம் எப்படி இருக்குன்ட்டு, அவ்வளோதான். மற்றபடி போயிட்டு இதை போய் ப்ளே பண்ணுறேன்ட்டு போய் மணியை வந்து லாஸ் பண்ணிக்காதீங்க. நிறைய பேர் இங்கே லாஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த அமௌண்ட்டில் தான் இங்கே பில்டிங்கே கட்டியிருப்பாங்க போல், அப்படி இருக்குது. அது போல் உள்ள ஜூஸ்லாம் ஃபுல்லாக ஃப்ரீ தான். ஜூஸு டீ எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க. மற்றபடி வேறு எதுவும் இல்லை. இந்தந்த பெனிஃபிட் இருக்குது. நம்ம போயிட்டு இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு என்ட்ரி ஃப்ரீ. உள்ளே போயிட்டு அந்த கார்டு தருவாங்க. ஸோ $10 கிரெடிட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் அந்த ரீட்டைல் வவுச்சரு, அதுக்கப்புறம் அப்சர்வேட்டரி டெக்கு வந்து 2 times நீங்கள் ஃப்ரீயாக போய்க்கலாம். பெட்டர் என்ன பண்ணுங்கள், அப்சர்வேட்டரி டெக்கு வந்து மெரினா பே சாண்ட்ஸ் அதை நீங்கள் புக் பண்ணாதீங்க. நீங்கள் சிங்கப்பூர் வர மாதிரிலாம் கெசினோ வந்துட்டு அந்த $10 அந்த இது நீங்கள் பாஸ்போர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு தருவாங்க. அதை வச்சு நீங்கள் புக் பண்ணிங்க. ஓகேங்களா? ஒரு பாஸ்போர்ட்டுக்கு ஒரு கார்டு தருவாங்க. அதில் வந்து 2 times சேம் அதே பர்சன் தான் போக முடியும். அந்த
அந்த கார்டை வச்சு இப்போ என் கார்டை வச்சு இன்னொருத்தவங்கலாம் கூட்டு போக முடியாது. ஃபோட்டோவோடு இருக்கும் அதில். அவ்வளோதான். ஸோ கெசினோ பற்றி நான் வந்து இப்போ அடுத்தது வந்து சிங்கப்பூர் ஓஷனேரியம் போகணும். நான் அப்படியே அங்கே கிளம்புறேன். லஞ்ச் வேறு சாப்பிட்ணும். சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். until then bye. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.